கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளின் வாக்குத்தத்தம் லூக்காவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அருமை சகோதர சகோதரிகளே, ஜெபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியத்தை நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அருமை சகோதர சகோதரிகளே, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அவனுக்கு எந்த குவாலிபிகேஷனும் தேவையில்லை. கேட்கிறவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே குவாலிபிகேஷன் அவன் கேட்கறது தான். அதனால கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அதனாலதான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்கள் கூட ஆண்டவரிடத்தில் கேட்கிற போது அவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதனால நீங்க பரிசுத்தமாய் வாழ்வது அல்லது நீங்கள் தேவனுக்குரிய சகல காரியங்களையும் செய்வது, இப்படிப்பட்ட எல்லா ஆவிக்குரிய காரியங்களையும் செய்யும் போதுதான் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் அப்படிங்கறதில்ல. நீங்க கேட்கிற போது நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே குவாலிபிகேஷன் என்னன்னா, உங்களுடைய மற்ற ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய தகுதிகள் அல்ல. நீங்கள் கேட்கிற போது தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தேடுகிறவன் நிச்சயமாக கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லுகிறார். அதனால் நாம் கேட்க வேண்டும். நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கேட்க வேண்டும். ஆண்டவருக்கு தெரியுமே எனக்கு என்ன தேவைங்கிறது, ஆண்டவருக்கு தெரியுமே, ஆண்டவரே கொடுக்க மாட்டாரா அப்படின்னா நீங்க நிச்சயமாக நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறார். நீங்க கேளுங்க, கேட்கிற போது நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அதனால எனக்கு தகுதி இல்லை, நான்லாம் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டாரு, என்னுடைய ஜெபத்துக்கெல்லாம் எங்க பதில் வரப்போகுது, அந்த மாதிரி சிந்திக்காம நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்கள். கேட்கும் போது நிச்சயமாக நீங்க பெற்றுக்கொள்ளுவீர்கள். மத்தேயுவின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரையில் நான் வாசிக்கிறேன். காலையில் அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய், அதிலே இலைகளை என்று வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை, விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்றார். இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு கூட பெத்தானியாவிலிருந்து நகரத்திற்கு புறப்பட்டு போகிறார். அப்படி நகரத்திற்கு வருகிற வழியில் அவருக்கு பசி உண்டாகிறது. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார்கள். அந்த அத்திமரத்தை பார்க்கிற போது அந்த அத்திமரத்தில் இலைகளை என்று வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அது அத்திமரம் இலைகள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அது கனி காலம், அதனால அதுல கனி இருக்க வேண்டும். ஆனா கனி கொடாத ஒரு அத்திமரத்தை பார்த்த போது ஆண்டவர் அந்த மரத்தை சபித்தார். இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அருமை சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து கூட ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இலை காலத்தில் நிச்சயமாக இலை அதிகமாய் இருக்கும் போது அது கனி காலமாக இருக்கும். இலை அதிகமாய் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் கனி இருக்கும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் கனி இல்லை. அது கனி இல்லாததினாலே இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. அந்த கனி கொடாத அத்திமரத்தை அவர் சபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட நாம் அவருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும். கனி கொடுக்கிறவர்களாய் வாழும்போது இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இனி உன்னிடத்தில் ஒரு காலம் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்று சபிக்கிறார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடாமல் இருக்கும்படிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வராமல் இருக்கும்படிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்கிற ஜெபங்களுக்கு பதில் உண்டாகாமல் இருக்கும்படிக்கு எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தடுத்து கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் கனி உண்டாகாதபடிக்கு, எதெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறதோ அதை நீங்கள் சபிக்க வேண்டும். அதனால்தான் நாம் சாத்தானை நாம் சபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை சபித்து அப்புறப்படுத்துகிறேன் அப்படின்னு நாம சொல்லுகிறோம். அது மாதிரி உங்க வாழ்க்கையில காணப்படுகிற ஆசீர்வாதத்திற்கு தடையாய் காணப்படுகிற காரியங்களை நீங்கள் சபித்து அப்புறப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையாய் இருக்கக்கூடிய இந்த காரியங்களை நான் சபித்து அப்புறப்படுத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் சபிக்க வேண்டும். அப்படி நீங்கள் சபிக்கிற போது அது பட்டு போய்விடும். அது உங்கள் வாழ்க்கையை விட்டு அகன்று போய்விடும். முதலாவது ஜெபத்தில் நீங்கள் கேட்க வேண்டும். கேட்கிற அதே நேரத்தில் நீங்கள் அந்த ஆசீர்வாதங்கள் உண்டாவதற்கு தடையாய் இருக்கக்கூடிய தடைகளை, அந்த காரியங்களை, அந்த கனிகொடாத கிரியைகளை பார்த்து நீங்கள் சபித்து அப்புறப்படுத்த வேண்டும். அடுத்ததாக இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிட்டுன்னு சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள். அப்ப இயேசு சொல்லுகிறார், அவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்களும் செய்வதும் அல்லாமல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து அத்திமரத்தை பார்த்து நீங்களும் சபித்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்களும் செய்ய முடியும். அதே நேரத்தில் நீங்கள் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உங்க வாழ்க்கையில தடை பண்ணி கொண்டு, நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாய் இருக்கிற, தடை பண்ணி கொண்டு இருக்கிற எந்த காரியமாய் இருந்தாலும் சரி, முதலாவது நீங்கள் ஜெபத்தில் கேட்கிறீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்ப கேட்கிறீர்கள், தேடுகிறீர்கள், தட்டுகிறீர்கள். இதையெல்லாம் நீங்கள் செய்கிற போது அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தடையாய் இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்து நீங்கள் சபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நான் சபித்து அப்புறப்படுத்துகிறேன் என்று சொல்ல வேண்டும். அடுத்தது, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னாலும் அப்படியாகும். ஆனால் அப்படி சொல்லுவதற்கு முன்பாக விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் என்று ஒரு கண்டிஷனா ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நாம் எதை கேட்டாலும் விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்க வேண்டும். அதே நேரத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற, நீங்கள் எதற்காக ஆண்டவரிடத்தில் கேட்கிறீர்களோ அந்த காரியத்திற்கு பின்பதாக இருந்து அதை தடை பண்ணி கொண்டிருக்கிற மலைகளை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். மலைகளை பார்த்து நீங்கள் என்ன பேச வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தினாலே நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ரெண்டு காரியங்கள். ஆண்டவரிடத்தில் நீங்கள் பேச வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த ஆசீர்வாதத்தை உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் மலைகளை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். தடுத்து கொண்டிருக்கிறவைகளை நீங்கள் சபித்து அப்புறப்படுத்த வேண்டும். தடைகளை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னதை போல நீங்கள் மலைகளை பார்த்து, தடையாய் இருக்கிறவைகளை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எதை கேட்கிறீர்களோ அதை உண்டாவதாக என்று சொல்ல வேண்டும். எதற்காக இப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் சொல்ல ஆகும், கர்த்தர் சொல்ல கட்டளையிட அது நிற்கும். அதே போலதான் நீங்கள் சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளையிட நிற்கும். அதைத்தான் இந்த காரியத்தில் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அதனால் நாம் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் தடைகளையும் மலைகளையும் பார்த்து சபித்தும், அதே நேரத்தில் விலகி அப்பாலை போ என்றும் நீங்கள் கட்டளை கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் கட்டளை கொடுப்பதோடு கூட உண்டாவதாக என்றும் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லும் போது அற்புதங்கள் நடக்கும். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்கிறார். அப்ப விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, ஆண்டவர் ஒரு காரியத்தை கேளு அப்படின்னு சொல்லல, எதெல்லாம் நீ கேட்கறியோ அது எல்லாத்தையுமே நீ பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு
அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரே ஒரு தகுதி தான் உனக்கு உண்டு. என்னன்னா உன்னுடைய ஜப வாழ்க்கையோ, உன்னுடைய ஆராதனையோ, உன்னுடைய துதியோ, நீ சபை கூடி வருவதோ, நீ ஆவிக்குரிய காரியங்களை செய்வதோ அல்ல. உன்னுடைய ஒரே ஒரு தகுதி என்ன அப்படின்னா விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அப்ப நாம விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அப்படி நாம் கேட்கும் போது அவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, அருமை பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை உம்மிடத்தில் கேட்கிறார்களோ அவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு உண்டாவதாக. தேடுகிற இவர்கள் கண்டடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை தட்டுகிற இவர்களுக்கு திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற அந்த கனிகொடாத தன்மையை உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த தடைகளை இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே மலைகளைப் போல் இவங்க வாழ்க்கையில எதெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையாய் இருக்கிறதோ அந்த தடையை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போய் என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமை பிள்ளைகள் கேட்கிற இந்த ஆசீர்வாதங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாவதாக என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற தேவ செய்திகளை பெறுவதற்கு நீங்கள் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் தொடர்ந்து கடந்து வரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை தினத்தில் இன்று ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்போம். ஆமேன்.